பதில் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர மற்றும் கொழும்பு மாவட்டத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் காமினி மதுரட் ஆகியோர் இன்று தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டனர். கடந்த 29ஆம் தேதி கொழும்பு வார்பிளேஸில் அமைந்துள்ள பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு முன்பாக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்கு போலீசார் நடந்து கொண்ட விதம் தொடர்பில் விசாரணை செய்து வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக அவர்கள் அழைக்கப்பட்டுள்ளதாக தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் செயலாளர் ஆரியதாச குரே தெரிவித்தார். රජයේ ශ්‍රී ලංකා පරිපාලන සේවයේ ජ්‍යෙෂ්ඨ නිලධාරියෙක්ගේ ප්‍රධානත්වයෙන් ත්‍රිපුද්ගල කමිටුවක් පත් කළා. அரச நிர்வாக சேவை சிரேஷ்ட அதிகாரிகளின் தலைமையில் மூவரடங்கிய குழு நியமிக்கப்பட்டு இந்த விடயம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு அறிக்கை கோரப்பட்டுள்ளது. இந்த விடயத்தில் போலீசார் சட்டத்தை மீறியிருந்தால் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் இந்த சம்பவத்திற்கான முக்கிய காரணம் கண்டறியப்பட்டு இந்த வகையான சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடைபெறாது இருப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம். නිර්දේශ ඉදිරිපත් කරන්නත් අපි ඒ කමිටුවට කියන්න බලාපොරොත්තු වෙනවා.